السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, 27 முடிஞ்சோடனே ஆக்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்தாச்சு இல்லையா? நோம்பு முடிஞ்சுன்ற ஃபீலிங் உண்டு. பள்ளியும் அழுகிற மாதிரி விளங்குது. பள்ளியுடைய சத்தா சொரெல்லாம் என்ன செய்யுது? என்ன அனாதையாக மக்கள் ஆக்கிட வானம் என்று சொல்லி இந்த பள்ளியில காப்பாட் பள்ளியில சோரெல்லாம் என்ன செய்யுது? அழுது கொண்டிருக்குது. பள்ளி சொல்லுது என்னன்னு சொன்னா, நோம்புதான் பெய்த்துது, நான் உங்களோட இருக்கிறேன். ரமதான் தான் பெய்த்திக்குது, ஆனா பள்ளி நான் உங்களோட இருக்கிறேன். நீங்க என்ன அனாதை ஆக்கிட வானம். நோன்பு காலத்துல என்ன அலங்கரித்தது போல நோன்பு இல்லாத காலத்திலேயும் என்னென்ன செய்யும்? அலங்கரிங்கோன்ற செய்தி என்ன சொல்லுது? பள்ளி சொல்லிக்கொண்டே இருக்குது. அதனால பள்ளிவாசல்களோட உள்ள உறவை சம்பந்தத்தை கூட்டிக் கொள்றது மாஷா அல்லாஹ் காலத்தின் தேவை. காலத்தின் தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களோட பள்ளி வாசல்கள் அப்படிப்பட்ட இடமா ஆக்கி வைப்பானா. பள்ளியில 2 ஜாதி பள்ளி இருக்குது. ஒரு பள்ளி இருக்குது சொல்ற வந்துட்டு கம்யூனிட்டி பேஸ் மஸ்ஜித் சொல்லி, இன்னொன்று மஸ்ஜித் பேஸ் கம்யூனிட்டி. தமிழ் எப்படி சொல்றேன்டா, பள்ளியோட இணைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் அல்லது சமூகத்தோட இணைந்திருக்கக்கூடிய பள்ளி. அப்ப பள்ளியோட இணைந்த சமூகம் என்று சொன்னா, பள்ளியில என்ன இருக்குதோ அதை பள்ளியில வாங்கிட்டு போங்க. பள்ளியில் எங்களுக்கு இன்னென்ன ஜாதி அமல் இருக்குது, இன்னென்ன அமலை நீங்க என்ன செய்யுங்க? எடுத்துட்டு போங்க. கம்யூனிட்டி பேஸ் மஸ்ஜித்ண்டா ஒரு கம்யூனிட்டிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எங்க இருக்குது? பள்ளியில் இருக்குது. கம்யூனிட்டிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன இருக்குது? பள்ளியில் இருக்குது. கம்யூனிட்டிக்கு இந்த நேரத்தில் என்ன கிரைசஸ் இருக்குது, அந்த கிரைசஸுக்கு சொல்யூஷன் எங்க கிடைச்சும்? பள்ளியில கிடைச்சும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளி வாசல் அது கம்யூனிட்டிக்கு தேவையான எல்லாத்துக்கும். சில டைம்ல ஹாஸ்பிட்டல்லாம் பாவிச்சிக்கிறாங்க பள்ளி. சில டைம்ல சிறை கைதிகளை கட்டி வச்ச இடமா பாவிச்சிக்கிறாங்க. மரியெல்லாம் பாவிச்சிக்கிறாங்க, சிறைச்சாலையா பாவிச்சிக்கிறாங்க. சில கட்டங்கள்ல அகதிகளாக உதவி கேட்டு வந்த மக்களுக்கு விருந்து கொடுக்கடமா பாவிச்சிக்கிறாங்க. அஸ்ஹாபு சுஃபா எப்பயும் இருப்பாங்க மதரசா நெஞ்சு பள்ளியில். அஸ்ஹாபு சுஃபான்றது அது ஏழைகள் என்று சொல்லி வர்ணிக்கிறத விடவும் அது ஸல்லல்லாஹு பெர்மனண்டான மதரசா. ஆனா எங்கட மதரசாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு மதரசாக்கு வித்தியாசம் உண்டு. நானும் தான், நீங்க எல்லாரும் தான். நாங்க எல்லாரும் மதரசா திறந்து பாலிகாஹாக்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு மதரசா யாருக்கு? பாலிகானாக்களுக்கு தான். சின்ன பிள்ளைக்கு மதரசா இல்ல. சின்ன பிள்ளைக்கு மதரசா திறக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாலிகான ஆக்களுக்கு மதரசா அல்லாம பாலிகாகாத ஆக்களுக்கு என்ன இல்லை? மதரசா இல்லை. படிச்சோணும் ஒன்றைக்குது. சின்ன புள்ள படிச்ச அனுப்பி வைக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்க படிச்ச ஆக்கள். படிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிள்ளைகளும் படிச்ச ஆக்கள் செய்ய மாட்டாங்க, ஈக்குவலாக மாட்டாங்க. அதனால நாட்டில் அதுக்கு தேவை இருக்குது. வயசு பெரிய ஆக்கள் ஓதுறதுக்கு மதரசா ஒன்று வேணும். பெரிய ஆக்கள் ஓதுறதுக்கு மதரசா வேணும். நீங்க கொழும்புல போயிட்டு பார்த்தா விளங்கும். எல்லா வகையான எஜுகேஷனும் இருக்குது. ஆஃப்டர் ஒர்க்கு புறவு படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. இதே படிச்சிடும். இங்கிலீஷ் படிச்சோமா 50 வயசுல படிச்சது. 50 வயசுல இங்கிலீஷ் படிச்சது. சைனீஸ் லாங்குவேஜ் படிச்சோமா 60 படிச்சிடாங்க ஆக்கள் எம்பசியில. ஜப்பான் லாங்குவேஜ் படிச்சோமா என்ன படிச்சோமோ எல்லாம் படிச்சிடும். இதுக்கு பிறகு மெச்சூர்ட் ஆனதுக்கு பிறகு படிச்சிடும். ஆனா ஒன்றை மட்டும் படிச்சிடலாம். அது என்னது?
குர்ஆன் ஓத படிச்சேலாம், மார்க்கம் படிச்சேலாம், அது கஷ்டம். அதுக்கு நாங்கள் பிளாட்ஃபார்ம் உருவாக்கவும் இல்லை, பிளாட்ஃபார்ம் உருவாக்கவும் இல்லை, அது உருவாக்கும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளிவாசல் வந்துட்டு என்ன தேவை சமூகத்துக்கு இருக்குதோ அந்தந்த நேரத்துல அந்த தேவைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பள்ளிவாசல் சொல்யூஷன் கொடுக்கும். ஃபேமிலி மஷூராக்கள், நான் நேற்று சொன்னது போல சமூகத்துக்கு பெண்களுக்கு என்ன தேவை. இன்றைக்கு எங்க நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் வந்துட்டு பெண்களுடைய பிரச்சனைகளை பேத்து யார்கிட்ட சொல்றேன்னு யாருக்கு தெரியா, பெண்களுக்கு தெரியா. நீங்க ஒவ்வொரு தாயிட்டையும் பேத்து கேட்டு அவட பிரச்சனைக்கும் 100 பிரச்சனைக்கும் சொல்லலாம். அவ சொன்னா இருக்கிற பிரச்சனை என்ன கூடும் அவட, அல்லது அவ ஓரமாக்கப்படுவான். அவளோட பிரச்சனை அவ பிரச்சனைக்கும் அவன் எத்தனையோ ஃபத்வா கேட்க வேண்டியிருக்கு லைஃப்ல. يسألونك عن المحيض يسألونك عن المحيض. மஹீதுன்னா என்ன? மாதவிடாய் வரக்கூடிய மென்சஸ் வரக்கூடிய பெண்களை பத்தி உங்கள்கிட்ட கேட்பாங்க வந்துட்டு. மென்சஸ் வரக்கூடியவங்களுக்கு குர்ஆன்ல வர மசாலா இது, குர்ஆனுடைய தோட்ஸ் இது. மென்சஸை பத்தி வர்றது குர்ஆனுடைய மசாலா. இது லைஃப்ல மிச்ச விஷயத்துல சம்பந்தப்படும். ஒரு பெண்ணுடைய மென்சஸ் வந்துட்டு லைஃப்ல மிச்ச விஷயத்துல சம்பந்தப்படும். அவட இத்தாவுலையும் சம்பந்தப்படும், தலாக்குடைய இத்தாவுல, அவட நோம்புல, அவட தொழுகையில், அவட குர்ஆனுடைய திலாவத்துல, அவட குடும்ப வாழ்க்கையில எல்லாத்தோட எது சம்பந்தப்படும்? இந்த மென்சஸ் உடைய சம்பந்தப்படும். அப்ப அதை பத்தி உள்ள நாலேஜ், அதை படிச்சு கொள்றதுக்கு, அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்க இருக்குது ஒரு பெண்ணுக்கு வசதி இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எந்த அளவுக்கு டேட்டா ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா, மதீனா முனவ்வராவுல எத்தனை பெண்களுக்கு மென்சஸ் வந்துட்டு ஓவர் த பீரியட் போறன்ற நினைச்சது. ஓவர் த பீரியட் 7-6 days தான் நினைத்தேன் மாடர்ன். அதான் அதுக்கு மேல 15 வரைக்கும் போகலாம். 15க்கு பிறகு போனா நோய் இல்லது. அது வந்து மென்சஸ் இல்லை, அது வேற. அதுக்கு இஸ்திஹாதான்ற, அதுக்கு சட்டம் வேற. அப்படிப்பட்ட பெண்கள் மதீனா முனவ்வராவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு டேட்டா மிஞ்சி யார்கிட்ட? நபியோட டேட்டா. அந்த பெண்களுடைய நோய்க்கு காரணம் என்ன? அதுக்கு மிஞ்சி. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் என்பது எல்லாருடைய தேவைக்கும் அது வந்து என்ன செய்யும், எக்கமடேட் பண்ணும். எங்களோட பள்ளிகள் அப்படி என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நடக்கணும். தாவத்தும் நடக்கணும், தஸ்கியாவும் நடக்கணும், தாலீமும் நடக்கணும், மக்கள் மார்க்கத்தையும் படிச்சோணும், ஃபலாயிலும் இருக்கணும், மக்களுக்கு ஹிதமத்து செய்யணும். பள்ளிவாசல்ல என்ன சரி ஒரு பிரச்சனை வந்தா பள்ளி தான் சென்டர், வாங்க பள்ளிக்கு வாங்க, எல்லாரும் பள்ளிக்கு வாங்க. மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடைய கண்ணே துறப்படும். நாங்க பள்ளியை திறந்தோன்னே, நாங்க பள்ளியை திறந்ததுமே சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அத எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆக்களா இவங்க பள்ளியை திறந்து கொடுத்தாங்களா, நாங்க நல்லா இருக்கக்குள்ளே பள்ளிக்கு போகல, அடிபட்டதுக்கு பிறகுதான் பள்ளிக்கு போகணும். வெள்ளத்தால அதுக்குள்ள பள்ளி உள்ளுக்கு போய்த்து பிரசவமான புள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த புள்ளைக்கு பள்ளியில பேர் வச்சிருக்கிறாங்க தமிழாக்கள். அந்த பிள்ளைக்கு பேர் என்னத்த அந்த பள்ளியில பேர் வச்சுட்டாங்க. இந்த இடத்துல கிடைச்ச பிள்ளை. அது வந்து ஒரு, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளி வந்துட்டு காப்பட் போட்டிக்கல்ல, ஏசிக்கல்ல, ஒண்ணுமீக்கல்ல. மழை பெஞ்சா சேரிக்கும், சுஜு செஞ்சா தள்ள என்ன செய்யும், சேறுபடும். வெயில் காலத்துல சுஜுது செஞ்சா கல்லு குத்திப்படும். அதான் பள்ளி. ராவைக்கு இஷா தொழுட்டு போனா சுப குறப்ப நாய் படுத்திக்கும் பள்ளி உள்ளுக்கு. புகார்ல ஹதீஸ் இருக்குது. அப்படித்தான் நபியில பள்ளி இருந்துச்சு ஆரம்பத்துல. பிந்தின காலத்துலதான் அதை என்ன செய்யப்படிச்சு, பள்ளி அப்படியே கட்டப்பட்டுச்சு. எலும்பி நின்றா தலைப்படும், எலும்பி நின்றா தலைப்படும். மாஷா அல்லாஹ், அதான் பள்ளி. அப்படி ஒரு பள்ளி ஒன்று சொல்லலாம். அதுக்கு அந்த பள்ளி தான் நீங்க கட்டணும்னு சொல்லலாம், சொல்ல வரல. அந்த பள்ளி அப்படித்தான் நபியிடம். ஆனா பள்ளி உள்ளுக்கு இருந்து அமல் என்னன்னு பார்க்கணும். பள்ளி உள்ளுக்கு இருந்த என்ன அமல், அமல் என்ன? சூரா ஆல இம்ரான் அது ஒரு டயலாக் உண்டு.
சூரா ஆல இம்ரான்ன்றது ஒரு டயலாக். கிறிஸ்தவர்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கொண்டு டயலாக் உண்டு. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில சரியான நெருக்கம் இருக்கிறது. நெருக்கம். நாங்கள் 95% விஷயத்துல உடன்பாடு, எங்கள்ட்ட எந்த மாற்ற கருத்தும் இல்லை. 5 விஷயத்துல தான் அகீதாவுடைய விஷயத்துல எங்களுக்கு என்ன இல்லை, முரண்பாடுகள் அவங்களோட இருக்கிற. அப்ப அது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. யாருடன்? கிறிஸ்தவர்களோடு. அந்த முழு டயலாக்கும் பேசப்பட்டது எங்க? மஸ்ஜிது நபவியில. வாங்க உட்காருங்க பேசுவோம். قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء. அல்லாஹ் பத்தி, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட குமாரன் அல்ல என்ற விஷயமா. எனவே அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு இல்லாத காலத்திலையும் பள்ளியை வந்து ஒரு கம்யூனிட்டியிட தேவைக்கு, எல்லா வகையான கம்யூனிட்டியிட தேவைக்கும் பாவிங்கோ. பள்ளியோட மக்களை இணைங்கோ, பள்ளியோட மக்களை சேருங்கோ, பள்ளி பக்கமாக மக்களை அலைங்கோ. பள்ளியில அல்ஹம்துலில்லாஹ் ஒரு எங்கட கம்யூனிட்டியினுடைய உம்மத்துடைய ஈமான் துனியா தீனுடைய எல்லா தேவைகளுக்கும். ஒரு சஹாபி வந்திருந்தார், அபுதாவுல ஹதீஸிக்குது, கேட்டவங்க கொஞ்சம். அபுதாவுல ஹதீஸிக்குது, ஒரு சஹாபி வெளியே வந்து பிச்சை கேட்டிருந்தார். யாசகம் கேட்பாங்க. யாசகம் கேட்கிறன்றது அது நிப்பாட்டேலா, அது நடக்கும். அது கொடுக்கிறாக்கள் இருக்கும் வரைக்கும் என்ன செய்வாங்க, வாங்குறாக்களும் சொல்லுங்களேன் இப்ப கொடுக்கிறாக்கள். அப்ப கொடுக்கறத நிப்பாட்டினா தான் செய்வாங்க. 2 நாளைக்கு ஒத்தருமே கொடுக்க இல்லைன்னா ஜாவத்த பள்ளியில இந்த ஒத்தனை தாரல் இப்ப என்ன செய்வாங்க, வரமாட்டாங்க. ஆகலேசான வழியா தான், ஆகலேசான வழியா தான். கொடுக்கறத நிப்பாட்டினா நீக்க மாட்டாங்க. இங்க இப்ப தாரலப்பா என்று சொல்லி என்ன செய்வாங்க. இந்த நாட்டுல வந்து புக் கொண்டிருக்குது, ஒரு புக் கொண்டிருக்கு. சிங்கள ப்ரொஃபசர் ஒருத்தர், சோசியாலஜி ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர், கிட்டத்தட்ட 9 மாசம் ஒரு பிச்சைக்காரனாகவே வாழ்ந்து பிச்சைக்கார சமூகத்தை பத்தி எழுதின புத்தகம் உண்டு. யாராக? ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர், சிங்கள ப்ரொஃபசர் ஒருத்தர். கொழும்பு பிச்சைக்காராக்களுடைய அவர் பிச்சைக்காரனாக 9 மாசம் வாழ்ந்தீர. ராவை தூங்குறவங்களோட ஸ்டேஷன்ல தூங்கிற ஒரு சிங்கள புக் கொண்டது. தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட முடியுது. இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ட், ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இதுன்றது அவர் அழகாக எழுதிடு. அதுல ராவக்கவங்க என்ன பேசிக்கொள்றது, ராவங்க எப்படி கனவு பார்க்கறவங்க, ஸ்டேஷன்ல படுக்க அந்த இதுல எல்லாரும் படுப்பாங்க ஒன்றுக்கு, அவங்களுக்கு இடையில உள்ள ஒத்துமை, ஒத்தரும் எங்கேயுமே அவங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. பிச்சை வாங்குன்ற கனெக்ஷன் மட்டும்தான் அவங்களுக்குள்ள கனெக்ஷன். ஆனா எல்லாம் படி செய்வாங்களாம். அவர் இன்ட்ரெஸ்டான கதை சொல்றாரு. அதுல இன்ட்ரெஸ்டான கதை உண்டு. எனக்கு அதை சிங்களம் வாசிக்கிறது என்னோட ஆஃபீஸ்ல இருக்கிற ஷேக் இன்சாஃப் வந்துட்டு எனக்கு வாசி காட்டினாரு. இன்ட்ரெஸ்ட் அந்த புக்கை படிச்சோம். ஹதரத் என்ன, இது ஒரு சமூகத்தை பத்தி உள்ள ஒரு சமூக பிரச்சனை. அவர் எழுதிக்கிற 9 மாசம் யாராய்ந்து, யாரு பிச்சைக்காரனா வைந்த இடத்துல ராவை தூங்கி கொண்டு அந்த கடைக்காரன் வந்து, இந்த பிச்சைக்காரன் தூங்கினா எனக்கு கடைவாசல்ல பிச்சைக்காரன் தூங்கினா கடைக்கு இந்த இது இல்ல, சகுனம் இல்ல. சகுனம்டா முசீபத்து போட்டு ராவைக்கு வந்து நல்லா தூங்கிக்கக்குள்ளே வந்து தண்ணி வச்சுட்டு போனா, வந்துட்டு தண்ணி அப்படியே ஊத்திட்டு போவான. இதுல பேமெண்ட்ல. அதுக்கு இவன் என்ன செய்வான்னு சொன்னா, அதுக்கு பிரதிபலனாக வந்துட்டு அதுல எலும்பி போகக்குள்ள சும்மா போட்டான், மூத்திர பிடித்து போவாங்களாம், யூரின் பாஸ் பண்ணிட்டு போவாங்களாம். யாரு இதெல்லாம் அவர் சொல்ற? இது ஒரு ஸ்டடி உண்டு. ஏன்னா சில விஷயத்த படிக்கிறதுக்கு எங்கிருந்து படிச்சலாம், பிரச்சனையை விளங்கணும்னா வெளியில இருந்து படிச்ச உள்ள போகணும். கடைசியா சொல்றேன், நான் அவர் மகரகமே போனோம்னா பிச்சை வாங்குறதுக்கு. மகரகமே பிச்சைக்கார வேடம் போட்டு அவரே மகரகமே போனாருண்டா. அவர் சொல்றாரு, நான் மகரகமே போனேன், என் உம்மா வந்து சரியா 21ஆம் தேதி பென்ஷன் எடுக்கிறதுக்கு போஸ்ட் ஆபீஸ் போவா. எது எடுக்கிறதுக்கு? பென்ஷன் எடுக்க போஸ்ட் ஆபீஸ் போவா. என் உம்மோட பிஹேவியரை படிக்கிறது நான் போனேன். பார்க்க உண்மை எப்படி பிஹேவியர் பண்ற பிச்சைக்காரனோட என்றத பாக்குறது எங்க போனேன், மார்க்கமே போயிட்டு நானும் அதை இதை போட்டு பிச்சைக்காரன் மாதிரி. என் உம்மா வரக்குள்ள உங்களோட நாயம் எடுத்து வந்திருந்தா பிச்சை அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு. நாயம் வந்த உடனே ஆச்சரியம் என்ன தெரியுமா, என் உம்மா என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல, நாய் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணிச்சுது. நான் என்னோட வந்து பேசிச்சுது, நான் என்னை கிட்ட வந்துச்சுது.
அது உம்மா காணல. நான் என்னோட இருக்கிறத போயிட்டு வரக்கல எனக்கு உம்மா என்ன பிச்சை போட்டு தான் போனா. அதனால இதெல்லாம் இன்ட்ரெஸ்டான டாபிக். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டான ஆக்களுடைய மனுஷன சமூகத்தை படிக்கிறது. பிச்சைக்கார ஆக்களுடைய பேச்சில வித்தியாசமா இருக்கு. அவங்களுக்கு ஜும்மா ராத்திரி தெரியும், மேராஜ் ரைன் தெரியும், இன்றைக்கு இந்த பள்ளியிலே கல்யாணம் வைக்கிறது தெரியும், இன்னும் ஆஜர கல்யாணம் மீறாம் ஆக்கள் கூட வாரம் யாரு தெரியும், அவங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அந்த பள்ளியில என்னென்ன இவெண்ட் நடக்கிறது, எந்த இவெண்ட் வந்து வெரி என்னத்தன் ஹை ப்ரொடெக்ஷன், அதான் ஹை ப்ரொடக்டிவான இவெண்ட் நடக்கிற யாரு வாரன்ற எல்லாம் யாரும் தெரியும். அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஏரியா தான். அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைக்கிறேன் அந்த பிச்சைக்கார சமூகத்தை படிச்சு வச்சது போல நாங்களும் சமூகத்தை விளங்கூட, சமூகம் எங்க இருக்கிறாங்க, சமூகத்தில் என்ன இருக்குது, சமூகத்தில் என்ன தேவைக்குன்றதுன்னு சொல்லணும், நாங்களும் விளங்கணும். எனவே ஒரு பெரிய ஸ்டடி உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சந்தர்ப்பம் கிடைச்சவங்களோட ஷேர் பண்ணி கொள்றதுக்கு. ரைட். அதனால பள்ளி வந்துட்டு பொதுவாக சமூகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஈமான கொடுக்கணும். பள்ளி ஈமான படிச்சு கொடுக்கணும் மக்களுக்கு. ஈமான் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முதலாவது பள்ளி கட்டப்பட்டது யாரு? இந்த பள்ளி மக்காவுடைய பள்ளியை கட்டினது வாப்பா மகனும் சேர்ந்துதான். வாப்பா மகனும் சொல்லுவோம். வாஹிதுனா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில். வாப்பாக்கு மகனுக்கும் சொன்னோம் பள்ளியை கட்ட சொல்லி. அங்கேயும் வருகிறது. இது ஒரு தனி மனிதன் ஒர்க் அல்ல, ஒரு குடும்ப ஒர்க். இது ஒரு குடும்பம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை நல்லா டீப்பா படிச்சா எல்லாம் படிச்சு போறோம். وَأَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. பள்ளிவாசல் கட்டப்பட்டது இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு, தொழுகிறதுக்கு, தவாஃப் செய்யறதுக்கு. இங்க தவாஃப் செய்யல, அங்கதான் தவாஃப் செய்யறவங்க எங்க மக்கா. அதுலயே ஒரு கருத்து இருக்குது. நான் அன்னைக்கு ஒரு இடத்துல சொன்னேன். அது நோம்புல கடன் வாங்கினா கடன்காரன் எல்லாம் போய்த்து காபத்துல்லா சுத்துறான். கடன் கொடுத்தாக்கள் எல்லாம் கடையை சுத்துறான் போய்த்து. யாட கடைய கடன் எடுத்தவன கடைய. அந்த உம்ரா வானமே யாருக்குமே. அந்த உம்ரா விட்டும் அல்லாஹ் அப்படியே சொல்ற, ஃபமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ. என்ன ஆயத்து? அல்மீன் முந்தின வாரது வலில்லாஹி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலான்னு சொல்லி போட்டு வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன். அப்படிப்பட்ட ஹஜ்ஜை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். வசதி இருந்தா தான் ஹஜ்ஜி போகும். காபத்துல்லாவை தாயிஃபீன் என்றக்குள்ள எல்லாரும் தவாஃப் செய்யற. காபத்துல்லா பேத்து கடன்காரன் எல்லாம் காபத்துல்லாவை தவாஃப் செய்யறது. கடன் கொடுத்தவன் எல்லாம் அவரோட கடையை போய் தவாஃப் செய்யற. யார கடைய? ஹாஜர் பேசினாரா, எதுவும் சொன்னாரா? ஒரு நாள் போய் கேட்கிற, இல்ல நாளே பேசினா கேட்டு செல்றேன்ற மறுபடியும் நாளைக்கு வீடு போற போய் சுத்துற கடையை போய்த்து. கேட்கிற, ஒன்னும் பேசலையே, ஒன்னும் செல்லலையே. தம்பி கட்டாயம் பேசுவாப்பா, பேமெண்ட்ஸ் கொடுக்குது, கட்டாயம் கேட்டு. அவனும் அதே மாதிரிதான். யாரன் கடையில் உள்ள போட்டி அதுக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? கடையில் உள்ள போட்டி அதே மாதிரிதான். ஏன்னா அவன் சுத்துற 9 நாள் இவர் கடையை சுத்துற, அவர் 9 நாள் அங்க சுத்துற கடையை சுத்துற. இதுதான் ஹாலாத். அந்த தவாஃப் அல்ல, இந்த தவாஃப எல்லா கடமைகளையும் பூர்த்தி செய்து விட்டு காபத்துல்லா போய் சுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த தவாஃபுக்கு அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ஆன்சரம் அளிக்கும். அந்த தவாஃபுக்கு ரொம்ப பொறுமதியான பதிலிக்கும் அல்லாஹ்விடத்தில் அந்த காலத்தில். அதனாலதான் எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு கடைசி எங்க போவாங்க? சின்சியரா போவாங்க. மன்னிப்பு கேட்பாங்க. போயிட்டு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்பாங்க. எங்களோட ஊர்ல ஒருத்தர் ஹஜ்ஜி போனார். அவரு ஊர்லண்டா பக்கத்து ஊர்ல அங்கதான் மௌத்தானாரு. ஹஜ்ஜிலே மௌத்தாயிட்டார். எப்படி போனாருண்டா, பெரிய ஒரு வியாபாரி. அவருடைய கரியர் ஆரம்பிச்சாரு சின்ன ஒரு கடை போட்டு. கடை போட்டு அவர் வியாபாரம் பண்ணக்குள்ள இந்த கடைக்கு சீனி வாங்க, அரிசி வாங்க, பருப்பு வாங்க ஆட்கள் வருவாங்க. எல்லா இடத்துலயும் தராசியில சின்ன ஒரு குழப்பம் பண்ணிச்சு இருந்துச்சுதான். தராசியில எல்லா வீட்டுக்கும் போயிட்டு மன்னிப்பு கேட்டாங்க.
சிங்கள வீட்டுகளும் போனார். எனக்கு சில பாவம் தவறு அளவை நிறுவையில சில தவறு நடந்திருக்கிற, வேணுமென்னும் செஞ்சிருக்கிற, தெரியாமலும் செஞ்சிருக்கிற, அப்படியே சொன்னார். என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு நான் போகக்குள் இப்படித்தான் போகணும்ன்ற ஒரு மனப்பதிவு எங்களை முன்னோர்கள் நினைஞ்சாங்க, விதைச்சிட்டு போனாங்க, உள்ளத்துல விதைச்சாங்க. அங்க சும்மா போகாசது, அங்க சும்மா போகாசது. அதை முந்தி ஆக்கள் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற இன்னா அன்ஸல்னல் குர்ஆன ஃபீ லைலத்துல் கத்ர்னு சொல்லல தானே? இன்னா அன்ஸல்னாஹு தான் சொன்னான். அன்ஸஹூன்னு சொன்னான். அதை நாங்கள் 20 லைலத்துல் கத்ர் இறக்கி வைத்து அல்லாஹ் சொன்னான். இன்னா குர்ஆனை நாங்க இறக்கி வச்சோன்னு சொல்லல. அதை நாங்க இறக்கி வச்சது எங்க? லைலத்துல் கத்ர். ஏன் அதை என்ன சொன்னான்? இன்னா அன்ஸல்னல் குர்ஆன இல்ல, இன்னா அன்ஸல்னாஹு. உண்டா தட், அதை அந்த குர்ஆன் அதை நாங்க இறக்கி வச்சது எதுல? லைலத்துல். ஏன் அப்படி சொன்னான்? அது பேரு சொல்லப்பட வேண்டிய அளவுக்கு அறிமுகம் இல்லாததல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது பேரு சொல்லப்பட வேண்டிய அளவுக்கு தேவையில்லை. உதாரணமாக கடைசி 10 ஒருத்தரிங்க கண்டா என்ன போடலையா, அர்த்தம் என்ன? போகலையா அர்த்தம் என்ன? எங்க உம்ராக்கு போகலையாண்டா கேட்கல. உம்ராக்கு போகலையான்னு கேட்கறல, போகலையா? ரமதான்ல கடைசி 10 15க்கு போற யார் சத்துல போகலையான்னு கேட்ட அர்த்தம் என்ன? உம்ரா போடலையா, அதான் அர்த்தம். இல்ல நான்டா வளமையா போறல. இத 2 பேரும் பேசுவது 3வது கேட்டா அவனுக்கு என்ன செய்யும்? ஏன்னா சில விஷயங்களை பேர் சொல்லி சொல்றத விடவும் அத நோன்ல சொல்றது என்ன செய்யும்? லமீர்ல சொல்றது, அதாவது இண்டிகேஷன்ல சொல்றதுக்கு வேர்த் கூட, வெளிவு கூட, வெளிவு கூட. அதனால மக்களிடத்துல அப்படிப்பட்ட ஒரு மனப்பதிவு ஒன்றுச்சு. அதெல்லாம் ஏற்கனவே ஆக்கள் ஏற்படுத்திதாங்க. அதனாலதான் முந்தி போக்குன்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு போறோம், வாரன்னு சொல்ற, போயிட்டு வாரேன்னு சொல்றது. எங்க போக்குள்ள, எங்க போக்குள்ள அஜி போக்குள்ள போறேன்னு தான் போவாங்க. போயிட்டு வா, அதுல மார்க்கம் இல்ல. ஆனா அதெல்லாம் என்ன, ஒரு என் எல்லா கடமையும் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ், என் எல்லா குமர்களை கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு, எனக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு பிறகு யார்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கோ கொடுக்கறதுக்கோ எடுக்கிறதுக்கோ எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் போறேன், மௌத்து வந்தாலும் பிரச்சனை இல்லப்பா. எனக்கு ஒரு குடுக்கல் வாங்கல் ஒன்று செக் ஒன்று கொடுத்துல பாஸ் ஆகிறதுக்கு எல்லாம் எல்லாம் செட்டில் பண்ணி தான் பேத்திரு. காணி பூமியை கூட எழுதிடுவாங்க பிள்ளைகளோட பேர்ல. எனக்கு பிறகு நீங்க கஷ்டப்படக்கூடாது. இப்படியான ஒரு ஒரு தர்பியா ஒன்று நடந்துச்சு. எங்க எங்க உம்மத்துல தர்பியா எங்களுக்கு எப்படியோ யாரோ இது எல்லாத்தையுமே எல்லாம் ஒரு கம்ப்ரஹென்சிவாக ஒரு தர்பியா ஒன்று எனக்கு நடந்தது. புத்தி அது தெரியல எங்களுக்கு அந்த தர்பியா எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. புரோட்டப் அதுலயே எங்களை புரோட்டப் பண்ணாங்க, அதுல எங்களுக்கு புரோட்டப் பண்ண. அல்லாஹ் அருள் செய்யட்டும். கல்யாணங்கள் அப்படித்தான். முந்தின காலத்துல கல்யாணங்கள் கூட சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்யட்டும். இந்த காலத்துல இருக்கிற பொதரி கொண்டு இருக்கல்ல, இந்த காலத்துல இருக்கிற பொதரி கொண்டு இருக்கல்ல. மக்கள் வாபஸ் சொன்னா முடிச்சு கொள்வாங்க, வாபஸ் சொன்னா முடிச்சு கொள்வாங்க. இப்ப வாபஸ் சொன்னா நீங்க முடிந்தா மகன சொல்லுவாங்க, don't interfere, that's my personal. பாருங்க சேஞ்ச் எப்படி நடந்தீங்க சொசைட்டி, சமூகத்தில் எப்படி எப்படி நடந்தீங்க. இப்ப எங்க வீட்டுல உங்க வீட்டுல வெளில வீட்டுல கல்யாணம் முடிந்தா that is my personal, don't interfere, I will let you know when time comes. அவனுக்கு எப்ப டைம் வருமோ யாருக்கு தெரியும். அது வரைக்கும் வீட்டுல ஆம்புலல் பிரச்சனை இல்லை. நீ முடிச்சிடா முடி இல்ல போட பாப்பா போயிட்டு உமா என்ன செய்வா, உமா அதுல நோயாளி ஆயிடுவா. சேஞ்ச், கம்யூனிட்டி சேஞ்ச். எங்க வாப்பட வரலாற பத்தி சொல்லக்குள்ள சொல்லுவாங்க, வாப்பா சொந்த தங்கச்சி தான் முகமது அப்பா ஹாஜியாரோட வைஃப்.
மர்கஸ் நீக்கிற தப்லீக் ஜமாத்தில் அமீர். இந்த வாப்பட ஓன் சிஸ்டர், சொந்த தங்கச்சி. அப்ப எங்கட மாமாட வீட்டிலேருந்து மாமட வீட்டிலேருந்து மாமக்கு கல்யாண பேச்சுவார்த்தை முடிச்சுறதுக்கு எங்கட மாமி மஹமூல் பாஜியாரோட வைஃப்ட வீட்லேருந்து எங்கட வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, எங்கட அப்பா வீட்டுக்கு. அப்ப நாங்களும் இல்லாத காலம் இதான் வந்து கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு கொண்டு போகக்குள்ள இந்த வாப்பா வந்து மதரசாலேருந்து தஹசீல் ஆகி பாஸ் அவுட் ஆகி வந்து கிளம்பு சஹீரால படிச்சு கொடுக்குற காலம், யங் ஏஜ். கல்யாணம் பேசி வந்தது அவனோட மகளுக்கு. வந்தா இந்த வீட்டுல இன்னொரு பொம்பளை புள்ளி ஒண்டிக்குது. மாப்பிள்ளை இல்லாம இதை எங்கட மகனுக்கு தாங்க உண்டு சொல்லி கேட்டு வாங்கிக்கொண்டு போய்த்து வாப்பாட பேசணுன்னே வாப்பா சொன்னா உம்மக்கும் வாப்பாக்கும் விருப்பம் உண்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முடிச்சு கொள்றேன்னு யாரு சொன்னோம். ஒரு கல்யாணம் பேச பேத்து 2 கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து கல்யாணத்தை நடத்தி முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அது ஒரு பாருங்க பாப்போம். பாப்பம்மா சொன்னா பிரச்சனை இல்லை, நல்லதைத்தான் முடிவெடுத்திப்பாங்க, அதான் பார்க்க தேவையில்லை. பொன் பார்க்கறது சுண்ணத்து, வாப்ப கும்மா கிட்டாத்து போயிருது சொல்லுங்க ஃபர்து. பாப்பம் பொன் பார்க்கறது சுண்ணத்து. என் உம்மாம் வாப்பாம் இதுக்கு விருப்பம் உண்டு, அதுக்கு அங்கலண்ணா நாங்க அப்படி ஒரு சமூகம் இருந்துச்சு. வாப்பா வந்து எனக்கு ஆசை உண்டு இல்லை, என் உம்மா வாப்பட ஆசைதான் என்னோட ஆசை. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அல்லாஹ் அருள் செய்வானாக, அல்லாஹ் அருள் செய்வானா. நாங்க அந்த காலத்தை நோக்கி நகன்று போகணும் தங்கம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர். இதெல்லாம் ஒரு பழசிகளை பேசினா, பழைய காலத்தில் இந்த அமைப்புகளை பற்றி பேசினா ஒரு வகையான ஒரு தலைமைத்துவம் இருந்துச்சு, மக்கள்கிட்ட வழிபடுற தன்மை இருந்துச்சு, மக்கள்கிட்ட ஒரு வகையான உளப்பரிசுத்தம். மாஷா அல்லாஹ். பெரிய அறிவிக்கல்ல இந்த பள்ளி மிம்பர்ல வந்து ஹுத்பா வந்து 52 ஹுத்பா எழுதி வச்சுப்பாங்க இல்லையா, 52 ஹுத்பா எழுதி வச்சுப்பாங்க. ஒரு புக் கொண்டிருக்கும், அந்த புக் என்ன செய்யறது பார்த்ததுனாலதான் அதுல வந்து ஆன போதுண்டுவாங்க. ஆன போதுன்னு மக்கள் சில ஆக்கள் திரும்பி பார்க்கல, யானை போதும் தெரியாது சார். இப்படியே பெரிய சத்தம் வச்சு பெரிய இன்ஃபர்மேட்டிக்காக பெரிய இதாக ஹுத்பாக்கள் ஒன்று மீக்கல் எல்லா ஹுத்பாவும் என்ன தராவியத்துல எப்படி தெரியுமா, தராவியத்துல வந்து சொல்லுவாவும் முதலாவது சில்லா ஜமாத் பேத்தன அன்றா ஹொரோபத்தானைக்கு ஜமாத் போனா அந்த எந்த பள்ளியிலையும் லைட் கரண்ட் இல்லை, எல்லாமே பெட்ரோல் மேக்ஸிமம். அது லண்டன், அது தரோணும். நான் முதலாவது தராவி ஜமாத்துல தொழுது எப்படி தெரியுமா, தராவி 20 ரக்காத்தான். முதல் ரக்காத்துல ஓதுறது அலந்தர கைஃப, 2வது ரக்காத்துல குல்லுல்லா வஹது, 3வது ரக்காத்துல லீலாஃபி குரைஷி, 4வது ரக்காத்துல குல் வல்லா வஹது, 5ல் அலந்தர அராய்த்தல்லது யுகதியுபித்தில் சுரத்து இது ஓதுவாங்க, மாவுன் ஓதுவாங்க. அடுத்த என்ன அப்படித்தான் இது வர கத்தராவே, அப்படித்தான் இது வர கத்தராவே. அதுல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிச்சு, வல்லுஹாக்கியில் ஓதுற பழக்கம் வந்துச்சு. அது கொஞ்சம் வல்லுஹாக்கியில் ஓதுற மேல பழக்கம் வந்துச்சு. வல்லுஹால வல்லைலி ஓதுவாங்க, ஏன்னா சஜதாவார இதுல சூரத்துல் அலக்ல சஜதா வரும், அதனால வல்லைலின்னு ஓதுவாங்க. அது ஒரு காலம் அப்படித்தான். அப்படியான ஒரு காலம் இபாதத்துகள் பெரிசா ஒன்றும் இருக்க இல்லை. ஆனா மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சது, ஒரு இத்தாத்துடைய ஒரு வழிபடுற ஒரு பக்குவமான யாருக்கும் அநீதி இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கை ஒன்று இருந்துச்சு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு சேர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுலதான் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுல மிச்ச பரக்கத்தும் கிடைக்கும். உம்மா வாப்பட திருப்தியை செஞ்சு கொண்டா அதுல பெரிய திருப்தி கிடைக்கும். ஜஸாக்கமுல்லாஹு கைர். அதனால ரமலானுக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் இந்த இது தொடரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த இப்படியான வகுப்புகள், இப்படியான நிகழ்ச்சிகள் பள்ளியில் ஹதரத் மாதிரி இருக்கிறாங்க, ஊர் ஹதரத் மாதிரி இருக்கிறாங்க.
நான் எல்லாருக்கும் சொல்றதுதான் ஒரு பொதுவா சொல்ற கருத்து இது. எங்களுக்கு தெரிஞ்ச சமூகத்துக்கு சொல்லணுமா, சமூகத்துக்கு தேவையானதை சொல்லணுமா? நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நான் அவ்வளவு சொல்லணுமா, சமூகத்துக்கு தேவையானதை சொல்லணுமா? நாங்க சமூகத்துக்கு தேவையானதை சொல்றாக்களா மாறிடும். சமூகத்துக்கு இதுதான் வேணும். திஸ் இஸ் a need of the hour. எங்கட பெண்களுக்கு நாங்க சொல்றோம் என்ன சொல்லுவோம்? எங்கட பெண்களுக்கு நாங்க சொல்றோம் என்ன சொல்றோம்? உலகத்தில் ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு ரிலீஜன், தௌராத்திலையோ இஞ்சியில ஜபூர்ல எங்கேயுமே இல்ல, குர்ஆன்ல மட்டும் தான் ஒரு சம்பவம், ஒரு விஷயம், யுனிக்கான ஒரு விஷயம் உண்டு. பிள்ளைகளுக்கு 2 வருஷம் உம்மா பால் கொடுக்கணும்ன்றது எங்க இருக்குது? குர்ஆன்ல மட்டும் தான் இருக்குது. தௌராத்திலையும் இல்லை, இஞ்சிலையும் இல்லை. டாக்டர் அக்பருடைய ரிசர்ச் அது. அவர் பிரசன்ட் பண்ண பேப்பர் ஒன்றுல அப்படி இருக்கு. அப்படியே குர்ஆன்ல மட்டும்தான் நீங்க பால் கொடுக்கணும்னு சொல்லி, தாய்ப்பால். இன்றைக்கு எத்தனை பேருக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க? தாய்ப்பால் கொடுக்குறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? மாட்டுப்பாலை கொடுத்தா பொடி வளரும், தாய்ப்பாலை கொடுத்தா பாசம் வளரும். ஒவ்வொரு பாலுக்கு என்ன இருக்குது? 2 வருஷத்துக்கு பிறகு அந்த பாலுக்கு தானே, அந்த பாலும் சும்முள்ள தண்ணி உண்டு. அந்த பால் எந்த சக்தியும் இல்லை. அல்வாலிதாத் யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி சொல்ல, ஹவுலைனி காமிலைனி, பரிபூர்ணமான 2 வருஷம். பரிபூர்ணமான 2 வருஷம். அப்ப ஹவுலைனின்ற வந்த அல்லாஹ் சொல்லிக்கல 2 வருஷம் மார்க்கும் முடிச்சுட்டு அப்படி சொல்ல. எங்கள்கிட்ட கேட்டா தாய்ப்பால் எவ்வளவு காலம் கொடுக்கணும்? பரிபூர்ணமான 2 வருஷம் கொடுக்கணும். ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்ம الرضاعة. இத்மாம் செய்யணும். சரி, நோய் வந்துச்சுது, ஒரு நோய் ஒன்று இருக்குது, அல்லது அதுக்கிடையில் இன்னும் ஒரு புள்ள பிரெக்னன்ட் ஆகிட்டுது, அல்லது வந்துட்டு ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய ஒரு தேவை ஒண்டிக்குது, பிள்ளை பால் கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஹஜ்ஜி இடையில ஹஜ்ஜி வந்திக்குது. இப்ப என்ன செய்யறது? லா ஜுனாஹ அலைக்கும் என்ன ஆயத்து அங்க ஷாவராவா ஃபைதா அரத் இல்ல படம் சூரத்துல் பக்ரா தானே? என்ன ஆயத்து? فإن أرادا فصالا عن تراض منهما وتشاور فلا جناح عليه. அதுல பாருங்க, அது அல்லாஹ்வோட வேர்டு பாருங்க, முக்கியமான வேர்டு உள்ளது. فإن أرادا. இப்ப இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகும்னு சொல்லி ஹஸ்பண்ட் முடிவெடுத்தார். வீட்டுக்கு போயிட்டு வைஃப்ட ஹஜ்ஜிக்கு போக நான் காசை கட்டேன், பாலை நிப்பாட்டு, பிள்ளைக்கு பாலை நிப்பாட்டு என்று சொல்ல வானம். அல்லாஹ் சொல்லித்தாரு. இது அல்லாஹ் சொல்லித்தாரு. உங்களோட வைஃப் நீங்க சொன்ன அவன் 100க்கு 100 செஞ்சுதான் ஆகணும். யாரு? அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது? ஹஸ்பண்டுக்கு அல்லாஹ் ஹந்தில. ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? நீங்க 2 பேரும் ஒரு யூனிக் ஒரு இதுக்கு வாங்க, டிசிஷனுக்கு வந்து ஃபஇன் அராதா ஃபிசாலன், பாலை நிப்பாட்டுவோம் இல்லையா? இது ஹெல்தி இல்லாத மாதிரி இது, பாலை நிப்பாட்டுவோம், ஹஜ்ஜிக்கு போக இருக்கிறதுனால பாலை நிப்பாட்டுவோம் என்று நீங்க 2 பேரும் முடிவெடுத்தா வத்தஷாவூரின் மஷூரா செய்வோம். மஷூரா செஞ்சு அந்த முடிவை நீங்க எடுத்தா லா ஜுனாஹ அலைக்கும், உங்களுக்கு என்ன இல்லை. அதுலயும் பாலை நிப்பாட்டினாலும் அடுத்து இன்னொரு சட்டம் பண்ணிக்குது. பாலை நிப்பாட்டினா மாட்டுப்பால் கொடுக்கணும் வந்து இல்ல, இன்னும் ஒரு தாய்கிட்ட பால் கொடுக்க சொல்லுவோம். இன்னும் ஒரு தாய் பால் கொடுக்கட்டும், அந்த தாய்க்கு சம்பளம் கொடுக்கும். பிள்ளைக்கு தாய்ப்பால் என்பது அவ்வளவு முக்கியம். இது ஒரு கான்செப்ட். இது வந்து சும்மா ஏடா சும்மா பால் எப்ப வரும், பால் எப்ப வரும், திண்டா வருமா?
சொல்லுங்களேன். நீங்க நாங்க குடிச்சாலும் பால் வராது. பால் வரும் புள்ள பிறந்ததுக்கு பிறகு மட்டும்தான். புள்ள எண்டைக்கு போதும் என்று சொல்லுதோ அண்டையோட பால் நின்றுடும். அது ரிஸ்க் இலாஹி, அது ரிஸ்குன் அல்லாவின் புறத்திலிருந்து புள்ளைக்காக வேண்டி ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு உணவு தான் என்ன? எது? தாய்ப்பால். மார்பு இருக்குன்றதுக்காக வேண்டி பால் வாரதும் இல்லை. அவ சாப்பிடுறது பால் வாரதும் இல்லை. சாப்பிடுறது பால் வரலன்னா எதனாலும் பால் வரணுமே. மாட்டுல பால் சுரக்க எதை வச்சு? சாப்பிடுறத வச்சு. وَإِنَّ لَكُمْ فِي الْأَنْعَامِ لَعِبْرَةً نُسْقِيكُم مِّمَّا فِي بُطُونِهَا مِن بَيْنِ فَرَثٍ وَدَمٍ لَبَنًا خَالِصًا شَائِعًا لِلشَّارِبِينَ. அது எங்கட தேவைக்கு பால் வருது. மனைவிட்ட மனிதன்ட்ட பால் சுரக்கிறது எங்கட தேவைக்கல்ல. யாட தேவைக்கு? புள்ளிட தேவைக்கு. அது புள்ளைட ஹக். அது புள்ளைட ஹக்கு. அதை புள்ளை கொடுக்கணும். அது அதுல நீக்கு இன்னும் கொண்டிருக்குது சில ஹட்டங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ரொம்ப ஆழமானதுங்க. குர்ஆன் ரொம்ப டீப்பானது. அதுல நீக்கு இன்னும் இருக்குது. புள்ளைகளுக்கு பால் கொடுக்கக்குள்ள, இது நான் ஒரு பெரிய ஒரு ஷேഖோட பயான்ல கேட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன் வீட்டு குடிக்கிறாங்க தானே. அந்த சின்ன என்ன அந்த தண்ணியில மிளந்து வந்து ஃபிரௌன் வீட்டுக்குள்ள அந்த புள்ளைய தூக்கி கொண்டு போயிட்டு, அந்த புள்ள ஃபிரௌன் வீட்டுக்குள்ள என்ன செய்யுது? வளருது. புள்ள பசி பிடிச்சு அழுகுது. எல்லா தாய்மாரையும், பால் ஊட்டக்கூடிய தாய்மாரையும், கற்பிணியாக இருந்தவங்க, புல் இருக்கிற எல்லா தாய்மாரையும் கொண்டு வந்து ஃபிரௌன் வீட்டுல இருக்கிற அந்த புள்ளைக்கு பால் கொடுக்க சொன்னாங்க. அந்த புள்ள பால் குடிச்சது இல்லை. அந்த புள்ள பால் குடிச்சது ரிஃப்யூஸ் பண்ணது. அல்லாஹ் சொல்றான், வஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ. பாலூட்டக்கூடிய தாய்மாருடைய பாலை நாங்க மூசாவுக்கு ஹராமாக்கிட்டோம். பாலூட்டக்கூடிய தாய்மாருடைய பாலை யாருக்கு? ஹராமா. ஏன் ஹராமாக்க சொல்லுவோம்? தாய் பால் கொடுக்கிற பால் வந்து பெண்கள் தான். இப்ப இருக்கக்கூடிய ஏனைய பெண்கள் பால் கொடுக்கிறாங்க. பசி நீக்குது. பால் ஹராம் ஆக்கிட்டான். அல்லாஹ் ஹராம். மூசாவுக்கு பால் நாங்க பால் வாய துறக்க வச்சிருந்த மூசா ரிஃப்யூஸ் பண்ண. 2 காரணம் உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. ஒரு காரணம், இந்த புள்ள நபியாக வரப்போற புள்ள. இந்த புள்ளையோட பால்ல ஷிர்க்குடைய வாசமும் கலக்கப்படாது. ஷிர்க்குடைய வாசமும் சொல்லுவா கலக்கப்படாது. ஏன்னா அவங்க எல்லாம் முஷ்ரிக்கீன்கள் தானே. யாரு? ஃபிரௌன் படம் தானே. யாட உம்மட பரிசுத்தத்தனம் பால்லையும் இருக்கணும். 2வது, சும்மாட மூசா அலைஹிஸ்ஸலாம் குடிச்சிருந்தா மூசாட உம்மாட்ட போறதுக்கு மூசா கணிதிக்காது, சான்ஸ் கிடைச்சிக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான் சொல்லுங்க. இந்த சனதன் நீ புள்ளைய போடு, இன்ன ராத்துஹு இலைக்கின்னு சொல்லி புள்ளைய திரும்பி தருவோம்னு சொல்லி அந்த ராத்துஹு நடந்திக்க மாட்ட யார் குடிச்சிருந்தா? பால் குடிச்சிருந்தா. பால் குடிச்சாத்தினாலதான் யாரோ சொன்னாங்க, ஒரு பொம்பளை ஒட்டிக்கிறோம், அந்த பொம்பளை வந்து பால் குடித்தா குடிப்பாருன்னு சொல்லி சொன்னோடனே அந்த பொம்பளையை கூட்டி வான்னு சொல்லி அந்த பொம்பளைக்கு இந்த பிள்ளைக்கு மேல கனெக்ஷன் யாருக்கு தெரியா? ஃபிரௌனுக்கு தெரியும். அவனுக்கு பிரச்சனை. இப்ப புள்ள பால் கொடுக்கணும். இது பொண்டாட்டி சொல்றான், எனக்கு குர்ற தாய்னின்னு சொல்லி பொண்டாட்டி சொல்றான். அவன் பாலை யாரு சொல்லி பாலை கொடு. யாருக்கு வேணும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா வந்து பாலை கொடுத்தா சுத்தமான தௌஹீதுடைய பால். சுத்தமான தௌஹீதுடைய பால், ஏகத்துவத்துடைய பால், ஷிர்க்கு கலபடாத பால். ஷிர்க்கு கலபடாத பால். ஒரு சஹாபி, ஒரு தாபி இருந்தாரு, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பேர் என்ன சொல்லுங்க? ஹஸன் அல்
இந்த பயான் உங்களுக்கு இல்லை. இந்த பயானை நீங்க எல்லாரும் போய் வீட்டுல சொல்லணுங்க. வீட்டுல போயிட்டு வீட்டுல முசாக்கரா சொல்லுது. உம்மத்தில் ஏற்பட்ட ஆகப்பெரிய குறைபாடு என்னன்னா, பள்ளிக்கு வீட்டுக்கு பெண் இல்லை, தொடர்பு இல்லை. பள்ளியில பேசப்படக்கூடியவைகள் அமானிதம். இது எடுத்துக்கொண்டு போயிட்டு டேக்கவையா எடுத்துக்கொண்டு போயிட்டு வீட்டுல பேசணும். எங்களுக்கு அது நேரம் இல்லை. இது அமானிதம். நபீத காலத்துல வீட்டு தலைமுண்டு அதுதான். பொஸ்தா மீக்கல்ல, சிலபஸ் ஒன்று மீக்கல்ல, ஒன்றுமே இல்லை. பள்ளியில இறங்கின ஆயத்தும் பள்ளியில பேசப்பட்ட அப்படியே எடுத்துக்கொண்டு போய் எங்க பேசுறது? எங்க? வீட்டுல பேசுறது. அதான் வீட்டு தாலீம். இன்னைக்கு இந்த ஆயத்தை இறங்கிக்கிட்டு பேசி பேசும் வீட்டுல. இன்றைக்கு பயான் வச்சுனா வீட்டுல பேசுங்க. பேரோட பேச தேவையில்லை. நீங்க வாசிக்கும், அல்ஹம்துலில்லாஹ் தாலீம் வாசிக்கும். ஆனா ரியல் தாலீம் என்னன்னா, பள்ளியில இன்றைக்கு என்ன சொன்னாங்க. இப்ப நான் இது உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க பால் கொடுக்குறாக்களும் இல்ல, நீங்க யாரும் பால் குடிச்சலாக்கள், பால் கொடுக்குறாக்களும் இல்ல. பால் கொடுக்குறாக்கள் வேற, பால் குடிச்சலாக்களும் வேற. அவங்களுக்கு செய்தி தான். ஒரு ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய ஒரு தாபிஅ, நபீட காலத்துல பிறந்துட்டாங்க. ஆனா நபிய காண இல்ல, காண கிடைக்கலன்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, இல்ல நபியுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் பிறந்தன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய மனிதர் அவர் ஹசனுல் பஸ்ரின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். சில டைம்ல அவருடைய வார்த்தைகள் இருக்குதானே, அவர் பேசுற வார்த்தைகள், அவருடைய தோட்ஸ், அவருடைய அசர்கள் அல்லது அவர் சொன்ன விஷயங்கள் எடுத்தா கிட்டத்தட்ட ஹதீஸ் மாதிரி இருக்கும். ஆக்களுக்கு கன்ஃபியூஸ் வரும், இது ஹதீஸா அல்லது நத்தன், இது ஹதீஸ் தானே. அந்த தோட்ல இருந்து வரக்கூடிய எது, அந்த கைட்ல இருந்து வரக்கூடிய லைட் வந்துட்டு ஹதீஸ் ஒன்று மாதிரி இருக்கும். இதை பத்தி எழுதிக்கிறாங்க. உண்மையிலே அவருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய, வாயால் வரக்கூடிய வார்த்தைகள் யுகாரிபு மிஷ்காத்த நுபுவான்னு வருவது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள இருந்த அந்த நுபுவத்துடைய பிரகாசத்துக்கு ஈக்குவலாக கூடிய வார்த்தைகள் மாதிரி. யார வார்த்தை? ஹஸன் பஸ்ரி வார்த்தை. அப்ப இதை பத்தி எழுதிக்கிறார் உலமாக்கள். புதுசா ஒருத்தர் எழுதிக்கிற சல்லாபின்னு சொல்ற ரஹ்மத்துல்லாஹி, அவர் எழுதிக்கிறார், ஆய்வு செஞ்சிருக்காரு. ஏன் இப்படி ஏன்னா எது ஒன்று நடக்கிறதா சும்மா நடக்க போறது. இன்புட் இல்லாம என்ன இல்லை, அவுட்புட் இல்லை. அவர் சொல்றாரு, இவங்களோட உம்மா, யார் உம்மா? ஹசன் பஸ்ரி உம்மா ஒரு அடிமை பெண், ஒரு ஹெல்பர். எங்கட பாசன சொன்ன ஒரு ஹெல்பர். யார்ட வீட்டுல தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவி உம்மு சலமாவுடைய வீட்டுல ரலியல்லாஹு தஆலா. உம்மு சலமாவுடைய வீட்டுல அடிமை பெண்ணாக இருந்தாங்க, ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. ஹஜ்ரத் யாரு? ஹசன் பஸ்ரி உம்மா. ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா, புள்ளைய கொண்டு வீட்டுல வச்சுட்டு ஒரு வேலையா வெளியே போனான். ஆனா போன வேலை முடியல, லேட்டா விட்டுது. புள்ள பசி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுது. அழுகுது. புள்ளைய நிப்பாட்டே இல்லாம புள்ள அழுகுது. இப்ப உடனே என்ன தெரியுமா செஞ்சா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த புள்ளைய அற முடிக்கிறதுக்காக வேண்டி, அவக்கு பால் இல்லை, அவட கையில புள்ளைக்கல்ல, அற முடிக்கிறதுக்காக வேண்டி அவட மார்பெடுத்து புள்ளையிட வாயில வச்சான். புள்ள பால் குடிச்சிச்சுது. புள்ள அமைதியாகிச்சது. புள்ள அதுல அப்படியே என்னாச்சுது. அல்லாமா சல்லாபி ரஹ்மத்துல்லாஹி கடைசியா சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டு பெண்களுடைய மார்புல அந்த வாய் பட்டதனுடைய பரக்கத்தால தான் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் யுகாரிபு மிஷ்காத்தன் நுபுவா, யுகாரிபு மிஷ்காத்தன் நுபுவா. நபித்துவ வீட்டுக்குள்ள இருந்த பெண்களுடைய மார்புல வாய்ப்பட்டது, பால் குடிச்சல்ல, வாய்ப்பட்டதுடைய பரக்கத்தது. இது பால் குடிச்சிடன்றதோடு உள்ள சம்பந்தம். இது ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டுறது. என் உஸ்தாது முஃப்தி அஹ்மது ரஹ்மான் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களுக்கு அவர் தான் புகாரி ஓதி தந்தாரு. ஒரு ஆச்சரியமான மனிதர். கடைசியா எங்களை தோவி தந்தாரு. மௌத்தாகிற நல்ல ஃபிட்டா இருந்தாரு. எங்களுக்கு புகாரி ஷரீஃபை ஹத்தம் செஞ்சாரு ஷாபானுடைய புறமூணுல. ஷாபான் புறமூன்ல புகாரிய ஹத்தம் செஞ்சு போட்டு, எனக்கு நீங்க துவா செய்யுங்க, நான் இப்படி நல்லா நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், இல்ல நோய் இல்லை நல்லா இருக்கிறேன்,
அவர் சொன்னார், நான் நினைச்சிறேன் இது என்ற கடைசி ஹத்தமாத்தான் இருக்கணும், இதுக்கு பிறகு நான் ஹத்தம் செய்யறதுக்கு வாய்ப்பினை கிடைக்க மாட்டான்னு நான் நினைச்சிறேன். எனக்கெல்லாம் புதுநமாயிடுச்சு, என்னடா மனுஷன் பேசுற பேச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் முஃப்தி அஹ்மது ரஹ்மான் சொல்லி சரியா 3 நாள் போகல, ராவு ஷாவு பிறகு வருது முஃப்தி சாப் மௌத்தாயிட்டாங்க. எந்த நோயும் பெருசா ஒன்றும் ஈக்கல. அவரே ஹத்தமுக்கு முந்தி சொன்னார், மௌத்தாகவே எனக்கு கடைசி ஹத்தமாத்தான் இருக்கும். அவர் வந்துட்டு யாருன்னு சொன்னா மௌலானா யூசுப் பின்னூர் ரஹ்மத்துல்லாஹி மருமகன். மௌலானா யூசுப் பின்னூரில மருமகன். யூசுப் பின்னூர் யாருன்னு சொன்னா மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரியினுடைய மாணவர். மௌலானா அன்வர் ஷா காஷ்மீரி யாருன்னு சொன்னா பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தில் இந்தியாவில் இருந்து ஒரு மனிதர் எப்படின்னு சொன்னா, அவருக்கு முன்னால யாரு சரி ஒத்தர் பேசினா அவருக்கு மனப்படம் ஆயிடும். சொல்லுங்க, ஒருக்க கேட்டா போதும், அதில் என்ன ஆயிடும் அவருக்கு, அவர் மனப்பாடம். நீங்க மறுவா குர்ஆன் ஒரு கோயினா போதும், அவருக்கு என்ன ஆயிடப்படியே நீங்க ஓதுற மாதிரியே ரெக்கார்ட் ஆயிடும். அவரை ஒரு பிரச்சனையில ட்ரெயின்ல போகக்குள்ள 2 பேர் சண்டை பிடிச்சிருந்தாங்களாம். 2 பேர் ட்ரெயின்ல போட்டு சண்டை பிடிச்சாங்க. அவர் பக்கத்துல உட்கார்ந்து கடைசிக்கு போலீஸால வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து உடனே பக்கத்துல இந்த ஆக்களையும் பிடிச்சு எங்க படுத்தாங்க போலீஸ். அப்ப சொன்னாங்க, நீங்க யாரு? இல்லை நாங்க டிராவலர். நீங்க யாரு டிராவலர்? என்னடாச்சு? இவர் பேசின மாதிரியே அன்வர் ஷா காஷ்மீர் பேசினாராம். அவர் பேசின மாதிரியே அன்வர் ஷா காஷ்மீர் பேசினாராம். இவர் இப்படி பேசினார், ஆனா எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியா, மொழி வேறன்றாராம். டேப் ரெக்கார்ட் மாதிரி, டேப் ரெக்கார்ட் மாதிரி அப்படி ரெக்கார்ட் ஆயிடும். அப்படிப்பட்ட ஞாபக சக்தி யாருக்கு? அன்வர் ஷா காஷ்மீரி. எங்களுக்கு முஃப்தி அஹ்மது ரஹ்மான் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாரு அன்வர் ஷா காஷ்மீரியை பத்தி. அன்வர் ஷா காஷ்மீரியை பத்தி அவருடைய உஸ்தாத், அவருடைய மாமான் தான் உஸ்தாது தான் மௌலானா யூசுப் பின்னூரி சொல்லுவாராம். அன்வர் ஷா காஷ்மீரி சொல்லுவாங்களாம், அது நான் சரியா பேசணும், அது ஒரு குர்ஆன் கான்செப்ட் உண்டு. அது குர்ஆன் ஒரு கான்செப்ட். வஹாபுன்னு அர்த்தம் என்ன? வஹாபுண்டா வஹபி. மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பால போய் ஒன்று கிடைக்கும் என்றால் அதுக்கு பேர் என்ன? ஹிபா. அதனால பிள்ளைக்கு சொல்றது யஹபுலி மை யஷாஉ இனாசா. ஹதியான்ற இல்லையா, அது ஹதியா இல்ல, அது என்னது? யஹபுலி மை யஷாஉ இனாசா. ரப்பி ஹப்லி முல்கன். ஹப்லி ஒரு ஆட்சியத்தரோடும் கிண்டம், பறவைகள், மரமட்ட எல்லாமே ஏண்ட கண்ட்ரோல வரணும். ஹப்லி அந்த மனிதனுடைய சக்திக்கு அப்பால போய் ஒன்றை நீங்க கேட்கறது, அதுக்கு என்ன சொல்றது? அது ஹிபத். அது என்னது? அது ஒரு ஹிபத். அப்ப சில விஷயம் இருக்குது எங்கட கண்ட்ரோல் இல்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு அவர் சொன்னாரு, அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்களாம், எனக்கு அல்லாஹ் வித்தியாசமான ஒரு அறிவை தந்திருக்கிறான். என்ன சரி ஒரு சிக்கல் உண்டு, பிரச்சனை உண்டு வந்தேன்னு சொன்னா எனக்கு அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு கனவுல கிடைச்சும், கனவுலையும் கிடைச்சும். அப்படி இப்படி சொல்லி இவரு தண்ட கதைய உம்மாட்ட சொல்லிக்கிற. யார் உம்மாட்ட? அன்வர் ஷா காஷ்மீர் உம்மாட்ட சொல்லிக்கிறான். அன்வர் ஷா காஷ்மீர் உம்மா எடுத்தோன்னே சொல்லிக்கிறா, ஓ அது நடக்கத்தானே வேணும், நடக்காம கேளது, அது நடக்கத்தானே வேணும். இந்த வாரத்தில் எதுக்கு விலங்கல் உண்மை அப்படி சொன்னது? என்ன நடக்கத்தான் வேணும்ன்றா அது என்னது? கேட்டோம், என்ன செய்தி சொல்லி சொன்னா உண்மை சொன்னாவாம், ஏண்ட மார்பு உண்ட வாயில இருக்கும் காலமெல்லாம் நான் சொன்னது ஸலவாத்து மட்டும்தான். நான் சொன்னது ஸலவாத்து மட்டும்தான். இது ஸலவாத்தினுடைய வெளிப்பாடு. இது எங்கட பெண்கள் பாவம், நாங்க சொல்லிக் கொடுக்கோம் இல்லை. இந்த மார்பு உண்ட வாயில இருக்கும் காலம் எல்லாம் என் வாயில இருந்த வார்த்தை என்ன சொல்லுவா? ஸலவாத்து மட்டும். அதனுடைய வெளிப்பாடுதான் இது. நான் நேற்று சொன்னேன், பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து கொண்ட நிலையில கொட்டக்கூடிய கண்ணீர், உள்ள கெட்டு போனதுக்கு பிறகு சபுர் செஞ்சு கொண்டு கொட்டுற கண்ணீரை விட என்ன ஏற்றமானது. பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கக்குள் அலோனும், அல்லாஹ்விடத்துல ஷுக்ர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், யாருக்கு செஞ்ச புண்ணியம் யா அல்லாஹ், இவ்வளவு அழகான பிள்ளைகளை தந்திருக்கிறாய், எந்த குறையும் இல்லை,
எந்த நோயும் இல்லை, எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நன்றி தெரிவிச்சு கொண்டு கொட்டக்கூடிய கண்ணீர் வந்துட்டு கெட்டு போனதுக்கு பிறகு பதட்டத்திலையும் என்ன ஹலுவா என்ன ஆயிட்டது, ஹலுவா பதட்டத்துல வந்துட்டு கேட்கிற துவாவை விடவும் நல்ல ஸ்டேபிளாக இருக்கக்குள்ள கேட்கிற துவா என்ன செய்யும், அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது, பதறவான உத்தரவு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி தருவானாக. எனவே பள்ளி வாசல் வந்துட்டு நோம்பு முடிஞ்சாலும் பள்ளியோட சம்பந்தம் வச்சுக்கோ, பள்ளி போங்க, எல்லாரும் பள்ளியோட உட்காரணும், பள்ளியோட சமூகத்தை பத்தி பேசுங்க, சமூகத்துக்கு என்ன வேணும், சமூகத்துடைய பிரச்சனைக்கு தீர்விடுங்க, பள்ளியை பேஸ் பண்ணுங்க. பள்ளி மாஷா அல்லாஹ் ஹயாத்தாகணும். நபீட காலத்துல மூடப்படாத சென்டர் பள்ளி வாசல் மட்டும்தான். நாங்க பள்ளியை மூடினத்தினால போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் திறந்திக்குது, பள்ளியை மூடினத்தினால போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் 24 ஹவர்ஸா திறந்திக்குது. பள்ளியை திறந்து அது மூடிப்படும். மக்கள் பள்ளிக்கு வருவாங்க, பள்ளியில் எல்லாமே கவுன்சிலிங் செய்வாங்க, பிரச்சனையை தீர்வு கொடுப்பாங்க. அநியாயம் செய்யப்பட்டவன் வருவான, அநியாயம் செய்யப்பட்டு தீர்ப்பு தாங்கன்னு சொல்லுவாங்க. சொத்து பிரச்சனை உள்ள பெண்கள் வருவாங்க, சொத்து எடுத்தாங்க கொள்ளுவாங்க. மாஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அல்லாஹ் பரக்கத்து வனாக இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த